ரஷ்யா ஃப்ரண்ட் லைன்ல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லைன்ல மிக பெரும் அளவுல முன்னேறிட்டே இருக்கிறாங்க. அது கூடவே உக்ரைனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுல அதிகமா பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை கவுண்டர் பண்ணும் விதமா அதோட டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்துல அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்கள்ல அதிகமான முதலீடுகளை செஞ்சிருந்தாங்க, அதிகமான ட்ரோன்களை செஞ்சிருந்தாங்க. இப்ப அந்த ட்ரோன்களை தடுக்கிறதுக்காக ரஷ்யா இந்த டர்ட்டில் டேங்க்ல செஞ்சுட்டதுனால பெருமளவுல வந்து அந்த ட்ரோன்கள்னால டர்ட்டில் டேங்கை டேமேஜ் பண்ணவே முடியல. ஃப்ரண்ட் லைன்ல பல இடங்கள்ல டர்ட்டில் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா பூந்து விளையாடுது, சும்மா நடந்து ஊறி போயிட்டே இருக்குது. ஆனா அது போற இடங்கள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. சில இடங்கள்ல டேமேஜ் ஆகுது, கண்ணி வெடிகள்ல மாட்டுச்சுன்னா வெடிக்குது. பட் இருந்தாலுமே டேமேஜ் ஆகுது தவிர ட்ரோன்கள் தாக்கி பெருமளவுல சேதம் அடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரஷ்யா பெருமளவுல தடுத்துட்டாங்க. சோ இது ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது உக்ரைன் அப்படிலாம் சந்தோஷப்படாதீங்க, நாங்க எங்களோட நேவல் ட்ரோன்கள் இருக்குல்ல, நேவல் சர்ஃபேஸ் வெசல், அந்த ட்ரோன்கள்ல நாங்க அதிநவீனப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சமீபத்துல கூட பார்த்தோம், ஒரு R12 மிசைல இந்த ட்ரோன்ல பொருத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா. நம்ம கூட யூகத்தின் அடிப்படையில சொல்லியிருந்தோம், மேபி இதை பயன்படுத்தி கூட ரஷ்யாவோட A50 ரக விமானங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட நிலைக்குள்ளேயே போய் கடல் பரப்புல பத்திரமா இருந்துகிட்டு இந்த கிருஷ்ணோடார் பகுதியில பறந்துட்டு இருக்கும் போது A50 கீழ இருந்து R2R மிசைல் அடிக்கும் போது கண்டிப்பா தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னோட யூகத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன், மேபி இப்படி பண்ணி கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இப்ப அவங்களோட சிபேபி ட்ரோன்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த MLRS சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிராட் லான்ச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, 6 ராக்கெட் சைட்ல வச்சு டக் 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 டக்னு ஏவுவாங்க இல்லையா. இப்ப அது போல வந்து பாத்தீங்கன்னா சிபேபி ட்ரோன்கள் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த R2R மிசைல் வந்து எவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருந்தீங்களோ அதே போல இதையும் சீக்கிரட்டா வச்சிருந்தா பரவாயில்ல, ஏன் அதை வந்து வெளியே சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல இப்பவே. பட் ஆனா இது போல ஒரு அப்கிரேடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல போயிட்டு இருக்க, கூடிய சீக்கிரத்துல இது போல ட்ரோன்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு ரஷ்யாவோட கடல் பகுதிக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா மிக பெரும் சேதத்தை ரஷ்யாவுக்குள்ள ஏற்படுத்திடலாம். அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால பொருள் சேதங்களை அதிகப்படுத்தணும், அதுக்கான கண்ணோட்டத்திலேயே அதுக்கான மும்பரமான வேலைகள்ல இருக்காங்க. இது ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு முடக்கி போடும், ரஷ்யாவோட கடற்படையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வெசல்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு ரஷ்யா வந்து இது முடக்கி போடும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது ஒரு த்ரெட்டு தான். இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து தானிய ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க இல்லையா, இதுக்கு மேல வந்து ரஷ்யாவோட ஷிப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணும்போது உக்ரைனும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிரட்டல் தான் இது. இந்த கருங்கடல் பகுதியில உக்ரைன் மிக பெரும் அளவுல ஆளுமையை செலுத்த நினைக்குது இந்த ட்ரோன்கள் மூலயமா அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. இதுக்கான பிரிகாஷனரி, இதை தடுக்கும் வகையில ரஷ்யாவும் இப்ப ட்ரோன்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அது வந்து எப்படி இந்த கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜில வந்து உதவ போகுது, ரஷ்யாவோட கடல் படையை காப்பாற்ற போகுது. ரெண்டாவது ரஷ்யாவோட அந்த மாரிடைம் ஷிப்பிங் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் ரஷ்யா எந்தெந்த பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கன்சாலிடேட்டடா பாத்துருவோம். அப்புறம் ஒரு பகுதியில ஏதாவது மேஜரா ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னா அடுத்த பதிவுல நம்ம மேப் வீடியோல பாத்துடலாம். போன பதிவுல நம்ம பார்த்திருப்போம், செசிபியார்ல வந்து சண்டை நடந்தது, ரஷ்ய வீரர்கள் வந்து பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு ரஷ்ய வீரர் கூட இல்ல அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புல இருந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க, லைட்டாங்க சும்மா அந்த எட்ஜில் இருக்கிற சும்மா ஒரு 2 பில்டிங் வந்து பிடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டீப் ஸ்டேட் மேப்ல வந்து மேப்பே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆமா, துளியூண்டு பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படிங்க, ஒரு ரஷ்ய வீரர் கூட இல்லை அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா எப்படி அப்படிங்கிறது தெரியல. மேபிங்க, நான் இப்ப வரைக்கும் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றதுதான் நம்புறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொக்கில் பகுதியில ரஷ்ய வீரர்களுக்கு மேலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சமீபத்துல இந்த சொக்கில் பகுதியில உக்ரைனோட வீரர்கள் வந்து சில பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உக்ரைன் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ், அதுவும் குறிப்பா டீப் ஸ்டேட் மேப்ல ஒத்துக்கவே இல்லை. எப்படியான இப்ப வந்து ரஷ்யா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது நம்ம யோசிச்சு நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும், எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டா இருக்குது. நமக்கு முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா உக்ரைனோட வீரர்கள் தான் முன்னேற்றத்தை நம்ம பாக்குறோம், ரஷ்யால முன்னேறவே இல்லை அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஆனா இப்ப உக்ரைன் தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப அடுத்தது எந்தெந்த பகுதியில முன்னேறிக்கிறாங்க ரஷ்யா அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்றாங்க அப்படின்னா நித்தைலவ், சொலோவியோ, அப்புறம் கிஸ்லிவ்கா, இந்த பகுதியில ஸ்லைட் முன்னேற்றம்ங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸ்லைட்டா முன்னேறிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா வந்து கொடியவே விரிச்சு நாங்க இருக்கிறோம்ப்பா சிட்டி சென்டர்லன்னு காமிச்சாங்க. பட் ஆனா இல்ல, ஸ்லைட் உண்டு தான் முன்னேற்றம் அப்படின்னு உக்ரைனியன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பில்லோரிஃப்கா, இந்த இடத்துல சமீப காலமா
இந்த ரஷ்யாவோட எம்ஓடிக்கும் உக்ரைனோட எம்ஓடிக்கும் ஒரு கருத்து மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முதல்ல இந்த ரொபோத்தேனில் நடந்தது இல்லையா, அதே போல இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பில்லோ அரிஃப்காவும் நாங்க முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட எம்ஓடி தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நஹி அதெல்லாம் எங்க பகுதி, நாங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அனலிஸ்டுக்கே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா இந்த பில்லோ அரிஃப்கான்றது அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன். அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த மலைப்பகுதியே வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படிங்க பில்லோ அரிஃப்காலாம் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறது போல சில பல கேள்விகள் இருக்கு. அப்படி அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேபி 70% 80% வந்து பிடிச்சிருப்பாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் இருதரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். பட் ஆனா உறுதிப்படுத்த முடியல அங்க யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்ட்டு. ஆனா இப்ப ரஷ்யா தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பில்லோ அரிஃப்கா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, அதுக்கப்புறம் நாங்க முன்னேறணுமா இல்லையா, அதனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களோட வான வேடிக்கைகளை பாருங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு விட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. அது ஏதோ பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். இதுக்காக என்ன உக்ரைன் வந்து பெருமளவுல டேமேஜ் ஆயிருக்குமா? ஒரு துளி கூட டேமேஜ் ஆயிருக்காதுங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட கேளுங்க, ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை அப்படிம்பாரு. சோ பாப்போம். இந்த பில்லோ அரிஃப்கா பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அடுத்தது ஸ்டாரோமைஸ்கியா இருக்கட்டும், உருஜனியா இருக்கட்டும், இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த டொனஸ்க் பகுதி, இந்த ஜப்பரோஷியாவும் டொனஸ்க் பகுதி இணையது இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பகுதிகள். சோ இந்த பகுதியில சமீப காலமா பெருமளவுல சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்தும் ரஷ்ய வீரர்கள் சில பகுதிகள் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல கொடியை விரிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாரோமைஸ்கி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாரோமைஸ்கில ரஷ்ய வீரர்கள் வந்தாங்க, நாங்க எப்படி அடிச்சோம் தெரியுமா அப்படிங்கிறது போல ட்ரோனை வச்சு தாக்கி இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு காமிச்சிருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவோட எட்ஜ் பொசிஷன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது போல. ஸ்டாரோமைஸ்கிலும் ஒரு சின்ன முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க, உரேஜானியிலும் ஒரு சின்ன முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்த ஆச்சரட்ரேனியா பகுதியிலிருந்து இந்த புறநகரங்கள்ல கைப்பற்றிட்டாங்க. இப்போ நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியால வந்து சண்டை நடக்குதா இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருந்தது இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. ரஷ்யா வந்தாங்க, நாங்க அப்படியே வெளியே அனுப்பி விட்டோம், ரோடு அந்த பக்கம் திரும்பி போயிருங்க அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டோம் அப்படிங்கிறது போல ட்ரோன் தாக்குதல் வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்காங்க. பட் ஆனா அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் அவங்களோட ஆர்மட் காலம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடந்ததுனால ரஷ்ய வீரர்கள் அங்கிருந்து அந்த வண்டியிலிருந்து இறங்கி பக்கத்து இருக்கிற பில்டிங்ஸ்குள்ள போய் தஞ்சம் பூந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதிகள் ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா அங்க ஸ்டார்மிங் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல வேவா ரஷ்ய வீரர்கள் அந்த பகுதியில முன்னேற ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேல வேகமா முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க அங்கேயும் ரஷ்ய வீரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கிடைச்சிருச்சு. உக்ரைன் தரப்புலயே சொல்லி இருக்கிறாங்க சொக்கில் பகுதியில முன்னேற்றம். ஸோ இப்போ நொவோசில்கா பகுதியிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க சாலிடான ஃபவுண்டேஷன் ஆர்ச்சிலோட்ரேனியால போட்டாங்க. இப்போ செகண்ட் வேவ் அங்க வந்தாச்சு. இப்போ செகண்ட் வேவோட சோல்ஜர்ஸ் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அப்படியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம அதை பத்தி பாக்குறதே இல்லை இல்லையா. இப்போ ஐசிசியோட கிரிமினல் கோர்ட் இருக்கிறாங்க இல்லையா, கொடுத்துருவாங்க போலதான் தெரியுது. இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட். இதுக்காக G7 நாடுகள்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்ன, ஜெர்மனியா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. G7 நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், இது தப்பு, நம்மளாம் சாலிடாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரஸியான நாடு, நியாயஸ்தர்கள். கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துக்குன்னா அது ஏத்துக்க வேண்டியதுதானுங்க. ரஷ்யா மட்டும் தப்புன்னா ஏத்துக்குவீங்க, இதுனா இப்படியா அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இது வந்து சில அனலிஸ்டோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு மேல கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப அது தப்புன்னு சொல்லி பின்வாங்குறாங்க, ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த கோர்ட் மேல வந்து களங்கம் ஏற்பட்டுரும். ஸோ இப்ப இவர் மேலேயும் ஒரு கேஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவரையும் பிடிச்சி ஜெயில போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு கோர்ட்டே இல்ல, நாங்க யாருமே நிராகரிக்கிறோம், யாருமே அங்கீகரிக்கல அப்படிங்கிறது போல அந்த கோர்ட்டை வந்து அங்கீகரிக்காம போயிட்டாங்க அப்படின்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல இருக்கிற கேஸும் போச்சு, இவர் மேலேயும் கேஸ் இல்ல அப்படிங்கிறது போல பண்ணிடலாம் இல்லையா. சோ இதுக்காக ரஷ்யாவோட காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக அமெரிக்கா தரப்புல இருந்து இப்படி ஒரு மூவ் பண்றாங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது கேட்கும் போதே கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது போலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா நாங்க பாலஸ்தீனுக்கிற நாடை வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த நாடுகள் வந்து நாங்க பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே, மொத்தம் 3 நாடுகள் புதுசா சொல்லியிருக்கிறாங்க.
இப்ப வரைக்கும் ஐநா சபையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 193 நாடுகள் இருக்கு. அதுல 143 நாடுகள் வந்து நாங்க பாலஸ்தீனை வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அமெரிக்கா டெமோக்ரஸியை தான் விரும்புது, அமெரிக்கா டெமோக்ரஸியை ஃபாலோ பண்றாங்க. இப்படி இருக்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிக்கும் போது டெமோக்ரஸியின் வழியில் அமெரிக்கா நடப்பாங்களா, ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இல்ல நாங்க டெமோக்ரஸி எல்லாம் அங்கீகரிக்கல, இந்த பெரும்பான்மையை ஒத்துக்க மாட்டோம், நாங்க மைனாரிட்டியா இருந்தாலும் நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்றத கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த முதல்வன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொக்கி ஓட்டி இழுப்பாங்கல்ல நாக்க, அது போல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்களாமா. ஸோ அது போல கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது இணையதளத்துல. அனலிஸ்ட் தரப்புல எல்லாம் பெரும்பான்மையான கருத்து மோதல்கள் இருக்கு. இல்ல அமெரிக்கா நியாயஸ்தர்கள் அங்கீகரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. கருத்துக்கள் வருது, அது உங்ககிட்டயே கொடுத்தார, நீங்க தான் அலசி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.